ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தனு தமிழ் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் அருகம்புல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை புல்லோட மருத்துவ பயன்கள் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த அருகம்புல் எந்தெந்த நோய்களை சரி பண்ணக்கூடியது, இதில் எத்தனை விதமான மருத்துவ பயன்கள் இருக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா இதை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலையும் அழுத்திக்கோங்க. இந்த அருகம்புல் பார்த்திங்கன்னா ஆயுர்வேதத்தில் அதிகமாக பயன்படுத்துவாங்க. தாவரம் முழுவதுமே பசுமையாக நீண்ட கூர்மையான இலைகளை கொண்டு தண்டு பார்த்திங்கன்னா குட்டையாக நேராக இருக்கக்கூடியதுங்க. இது பார்த்திங்கன்னா ஈரமான இடங்களில், அதாவது வயல் வரப்புகள், தரிசு நிலங்களில் அதிகமாக முளைக்கக்கூடியது. சாலை ஓரங்களில் மிகுதியாக காணப்படக்கூடியது. வெப்பமான சூழ்நிலையிலும் கூட வளரக்கூடிய இந்த அருகம்புலுக்கு இருக்குது. நாம் உண்ணக்கூடிய எண்ணற்ற காய்கறிகளும் பழங்களும் இருக்குதுங்க. அதில் பார்த்திங்கன்னா சிலவற்றை நம்ம பச்சையாகவும் சிலவற்றை ஜூஸ் போட்டும் நம்ம சாப்பிடக்கூடியதுங்க. அப்படி ஜூஸ் போட்டு அருந்தும் ஒரு அற்புதமான மூலிகை புல் தாங்க இந்த அருகம்புல். ஆயுர்வேதத்தில் பார்த்திங்கன்னா அருகம்புல்லுக்கு வேறு பெயர்கள் கூட இருக்குதுங்க. தூர்வா, பார்கவி, சட்வல்லி, அனந்தா அப்படின்னு சொல்லி வேறு பெயர்கள் இருக்குங்க. முயலுக்கு விருப்பமான உணவு என்பதனால இதை பார்த்திங்கன்னா முயல் புல் அப்படின்னு கூட தமிழில் சொல்வது உண்டுங்க. மருத்துவ குணங்கள் அருகம்புல்ல பார்த்திங்கன்னா துளிர் இலைகள், அதன் கட்டைகள், அதாவது தண்டு, வேர் ஆகிய அனைத்துமே பார்த்திங்கன்னா மருத்துவ பயன்களுடையது தாங்க. தீர்க்க முடியாத பிரச்சனையை கூட தீர்த்து வைக்கும் இந்த அருகம்புல்லுங்க. தினமும் சாப்பிடுவது மூலமாக நமக்கு பலவித நன்மைகளை இது தரும். முக்கியமாக பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஆண்கள் பெண்கள் என அனைவருமே சாப்பிடுவது ரொம்ப நல்லதுங்க. நம்முடைய குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா சிறு வயதில் இருந்து இந்த அருகம்புல்லை கொடுப்பதுனால நோய் இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாக வாழ இது பெரிதும் உதவியாக இருக்கும். எனவே பார்த்திங்கன்னா இந்த அருகம்புல் ஜூஸை தினமும் குடிப்பது ரொம்ப நல்லதுங்க. நம்முடைய உடலுக்கு குளுக்கோஸ் ஏற்றியது போலவே இருக்கும் இந்த அருகம்புல் ஜூஸை குடிப்பதுனால. இந்த அருகம்புல் ஜூஸ் அருந்துறதுனால ஏற்படும் நன்மைகளை நம்ம இப்போ பார்க்கலாங்க. அருகம்புல் பார்த்திங்கன்னா சற்று காரத்தன்மையும் கசப்புத்தன்மையும் கொண்டது, உஷ்ணத்தன்மையும் கொண்டதுங்க. இந்த ஜூஸை நம்ம எப்படி செய்யலாம், எப்படி ஜூஸ் போட்டு சாப்பிடலாம், எப்படி ஜூஸ் செய்கிறது அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேங்க. இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்திங்கன்னா அருகம்புல் ஒரு கட்டுங்க, இஞ்சி ஒரு துண்டு, தண்ணீர் கொஞ்சங்க, அவ்வளோதாங்க. இஞ்சியை தோல் சீவி எடுத்துக்கோங்க. அருகம்புல்ல நல்லா தண்ணியில் அலசி தூய்மைப்படுத்தி எடுத்துக்கோங்க. இந்த தண்ணீர் கொஞ்சம் அருகம்புல் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு இஞ்சியும் சேர்த்து அரைச்சிட்டு சாறு எடுத்துக்கோங்க. தேவைப்பட்ட அந்த அருகம்புல்லோட துளசி, வில்வ இலை சேர்த்துக்கலாங்க. சேர்த்து அரைக்கிறது நல்லதுங்க உடலுக்கு. இந்த ஜூஸை காலையில் வெறும் வயிற்றில் குடித்த நல்லதுங்க. மாலை வேலையில் 200 மில்லி அளவு கூட குடிக்கலாங்க, ரொம்ப நல்லது. விருப்பப்பட்ட சிறிது தேன் சேர்த்து சாப்பிடலாங்க, அதுவும் ரொம்ப பயனுள்ளதுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த அருகம்புல்ல என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குதுன்னு பார்க்கலாங்க. புற்றுநோய்க்கு எதிரானதுங்க இந்த அருகம்புல். புற்றுநோய் வராமல் தடுக்கக்கூடியது. சர்க்கரை நோயை சீர் செய்ய வல்லதுங்க. வயிற்றுப்போக்கை குணப்படுத்த வல்லது. குமட்டல் வாந்தியை தணிக்கக்கூடியது. நுண்கிருமிகளை தடுக்க வல்லதுங்க. உற்சாகத்தை தர வல்லது. மூட்டு வலிகளை தணிக்கக்கூடியது. கிருமி தொற்றினை கண்டிக்க வல்லது. காயங்களை ஆற்ற வல்லது. உடலுக்கு பார்த்திங்கன்னா குளிர்ச்சியை தர வல்லது. மேற்பூச்சாக மருந்தாகுது. வெண்குட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய தோல் நோய்க்கு மருந்தாகுதுங்க. தோல் மேல் பகுதியில் ஏற்படக்கூடிய வெண்புள்ளிகள், தோல் நோய்களை குணப்படுத்த வல்லதுங்க. சிறுநீரை பெருக்க வல்லது. அதாவது சிறுநீரில் ரத்தம் கலந்து வெளியேறுதல் போன்ற பிரச்சனைகள் கூட சிறுநீர் கோளாறுகளை சரி பண்ணக்கூடியதுங்க. கபத்தை அறுத்து வெளியேற தள்ளக்கூடியது. கபம்னா சொல்லக்கூடிய நெஞ்சு சளி, அதாவது நெஞ்சு சளி கரைச்சி வெளியேற்றக்கூடியதுங்க. ஆஸ்மா நோய்க்கும் நல்லதுங்க. ரத்தத்தை உறைய வைக்கும் தன்மை இந்த அருகம்புல்ல இருக்குதுங்க. அதாவது மலமிளைக்காக செயல்பட்டு மலச்சிக்கலை போக்கக்கூடியதுங்க. கண்களுக்கு மருந்தாகுது. இரத்த கசிவை கட்டுப்படுத்தக்கூடியது. பசியை கூட தூண்டக்கூடியது. காயங்களை ஆற்ற வல்லது. வயிற்றில் உள்ள பூச்சிகள், புழுக்களை வெளியேற்ற வல்லது. காய்ச்சலை தணிக்க வல்லது. ஞாபக சக்தியை பெருக்க வல்லது. வாய் துர்நாற்றத்தையும் உடலில் ஏற்படும் துர்நாற்றத்தையும் கூட போக்கக்கூடியது. உடலில் ஏற்படும் துர்நாற்றத்தை போக்குறதுக்கு இது பயன்படுத்துவாங்க. தீப்புண்கள், கண்களில் ஏற்படும் தொற்று நோய்கள் போன்ற பிரச்சனைகளுக்கு நல்லதுங்க. உடல் சோர்வை போக்கக்கூடியதுங்க. உடலுக்கு புத்துணர்வை அளிக்கக்கூடியது. வயிற்றுப்போக்கு ஆகிய நோய்களை போக்கக்கூடியது இந்த அருகம்புல். இப்படி பலவித நன்மைகள் அளிக்கக்கூடிய இந்த அருகம்புல்லை நம்ம சாப்பிட்றது மூலம் உடம்புக்கு எவ்வளோ ஆரோக்கியம் கிடைக்கிது பாருங்க. அருகம்புல் பார்த்திங்கன்னா சித்த மருத்துவத்தில் வாதம், பித்தம், கபம் அப்படின்னு சொல்லக்கூடிய முத்தோசத்துக்களை தணிக்க வல்லதுங்க. விடாப்பிடியாக பற்றி கொண்டு துன்பம் தரக்கூடிய சளியை கரைச்சி வெளியேற்றதில் இதுக்கு நிறைய பலன் கிடைக்குங்க இந்த அருகம்புல்னால. அருகம்புல்லை உள்ளுக்குள்ளே பயன்படுத்துறதுனால அறிவு கூர்மை கூட கிடைக்குதுங்க. கண் நோய்களாகலும் தலைவலி, பித்தம், உள்ளுறுப்புகள் அலர்ஜி ஆகிய
தனியுங்க. இதை வந்து ஒரு பட்டியலே போடலாங்க. அவ்வளோ நன்மைகள் வந்து இந்த அருகம்புல்லில் இருக்குதுங்க ஜூஸ் எடுத்து சாப்பிட்றது மூலமாக. இதில் உள்ள மருந்து பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாங்க. மாவுச்சத்து, உப்புச்சத்து, நீர்த்த கரிசத்து, அசிட்டிக் அமிலம், கொழுப்புச்சத்து, ஆல்கலாய்ட்ஸ், நார்ச்சத்து, பிளேவன்ஸ், லிக்லின், அப்புறம் பார்த்திங்கன்னா மெக்னீசியம், பொட்டாசியம், பால்மிட்டிக் அமிலம், செலினியம், வைட்டமின் சி உட்பட எண்ணற்ற சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்குதுங்க இந்த அருகம்புல் ஜூஸில். இந்த அருகம்புல்லின் தண்டு பகுதி மற்றும் வேர் பகுதி பார்த்திங்கன்னா நாட்டு மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா இதய கோளாறை போக்குறதுக்கு பயன்படுத்திட்டு வராங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா மாரடைப்பு, இதய நாளங்களின் அலர்ஜியை தடுப்பதாக இந்த அருகம்புல் வந்து பயன்படுத்துகிறாங்க. ரத்தத்தில் கலந்துள்ள சர்க்கரையை குறைக்கும் தன்மையுடையதுனால இந்த அருகம்புல் அதிகமாக பயன்படுத்தி ஜூஸ் போட்டு சாப்பிடுவாங்க. அருகம்புல் ஜூஸோட பயன்கள் பற்றி பார்க்கலாங்க. அது எந்தெந்த நோய்களை கட்டுப்படுத்துது, எந்தெந்த நோய்களுக்கு எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கலாங்க. நச்சு நீக்கி நம்ம ஒன்றும் உணவு பார்த்திங்கன்னா அருந்தும் நீர், சுவாசிக்கும் காற்று என அனைத்துமே இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நச்சுத்தன்மை நிறைந்ததாங்க இருக்குது. அருகம்புல் ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா தினந்தோறும் காலையில் சாப்பிட்றது மூலமாக உடலில் தங்கி இருக்கக்கூடிய அனைத்து நச்சுக்களும் வியர்வை மற்றும் சிறுநீர் மூலமாக வெளியேற்றுங்க. இப்போ பார்த்திங்கன்னா எந்த நோய்க்கு எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு பார்க்கலாம். நீரிழிவு நோய்க்கு வந்து பயன்படுத்தி வந்து நிவாரணம் பெற முடியும். உடலில் பார்த்திங்கன்னா இன்சுலின் குறைபாட்டால் இந்த நீரிழிவு நோய் வந்து வருதுங்க. நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவங்க பார்த்திங்கன்னா இந்த சர்க்கரை சத்துக்கள் வந்து குறைவாக கொண்ட உணவுகளை தாங்க சாப்பிடணும். இவர்கள் பார்த்திங்கன்னா தினந்தோறும் அருகம்புல் ஜூஸ் அருந்துறதுனால இவர்களின் உடல் நலத்திற்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. சிறுநீர் பெருக்கியாகவும் வந்து செயல்படுதுங்க. குறைவான நீரை அருந்துறவங்களும் சிறுநீரகத்தில் பார்த்திங்கன்னா கற்கள் இருக்கிறவங்களுக்கும் சிறுநீர் பிரிவதில் பார்த்திங்கன்னா பிரச்சனை இருக்குமுங்க. அருகம்புல் ஜூஸ் அருந்துறது மூலமாக சிறுநீரக கற்கள் வந்து உண்டாவதை தடுத்து சிறுநீரை வந்து பெருக்குமுங்க இந்த அருகம்புல். வயிற்று சம்பந்தமான பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா சிலருக்கு வயிற்றில் இருக்கும் ஜீரண அமிலங்களின் சமச்சீரற்ற தன்மையினால் சாப்பிட்ற உணவுகள் வந்து சரியாக செரிமானமாகாமல் அஜீரணம், வாயு தொந்தரவுகள் வந்து வருது. இந்த குறைபாட்டை போக்குறதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு முறை அருகம்புல் ஜூஸ் சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ரத்த போக்கை வந்து சரி பண்ணக்கூடியதுங்க. சில பெண்களுக்கு பார்த்திங்கன்னா மாதவிடாய் காலத்தில் அதிகமான இரத்தப்போக்கு ஏற்படும். அதுபோல் பார்த்திங்கன்னா சில பேருக்கு எந்த காரணத்தினாலே தெரியாது மூக்கிலிருந்து ரத்தம் வடியும். அப்படிப்பட்டவங்க பார்த்திங்கன்னா இந்த அருகம்புல் ஜூஸை அருந்துவதனால இந்த குறைபாட்டை வந்து சரி பண்ண முடியுங்க. இப்படிப்பட்டவங்க இந்த அருகம்புல் ஜூஸ் எடுத்துக்குவது ரொம்ப நல்லதுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பசி உணர்வு, அதிகமான பசி உணர்வை வந்து கட்டுப்படுத்தக்கூடியதுங்க இந்த அருகம்புல் ஜூஸு. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா எவ்வளவு உணவு சாப்பிட்டா கூட பசி அடங்காமையே இருக்கும். மேலும் பார்த்திங்கன்னா அதிகமாக உணவுகளை வந்து சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க தினந்தோறும் அருகம்புல் ஜூஸை சாப்பிட்றது மூலமாக அதீத பசியை வந்து கட்டுப்படுத்தக்கூடியதுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வயிற்று புண்ணை வந்து சரி பண்ணக்கூடியங்க இந்த அருகம்புல் ஜூஸு. அருகம்புல் சாறு 20 மில்லி அளவு, தண்ணீரில் 20 மில்லி தேக்கரண்டி அளவு வந்து சர்க்கரை சேர்த்து காலையில் வெறும் வயிற்றில் தொடர்ந்து 30 நாட்கள் சாப்பிடணுங்க. இவ்வாறு தொடர்ந்து குடித்து வர்றதுனால வயிற்று புண் வந்து குணமாகும். அருகம்புல் ஜூஸ் தினமும் குடிக்கிறதுனால நம்முடைய வயிற்று புண் வந்து சரியாகுங்க. தீராத வயிற்று வலியால் அவதிப்பட்டிருக்கவங்க இந்த அருகம்புல் ஜூஸ் குடிப்பதனால வயிற்று வலி வந்து குணமாகும். இதற்கு பார்த்திங்கன்னா அருகம்புல்லின் இலைகளை எடுத்து நீரில் போட்டு சிறிது நேரம் கொதிச்ச பின்னாடி அந்த நீரை வந்து சாப்பிடலாம். இவ்வாறு செய்கிறது மூலமாக வயிறு வலிக்கு வந்து தீர்வு கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா எலும்புகள் நலத்துக்கு வந்து ரொம்ப நல்லது இந்த அருகம்புல். அருகம்புல்லின் இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து எலும்புகளின் உறுதிக்கு வந்து தேவைப்படுங்க. அதாவது தேவையான அளவு இதில் பார்த்திங்கன்னா மெக்னீசியம், கால்சியம் போன்ற சத்துக்களை வந்து நிறைந்து காணப்படுது. அதனால பார்த்திங்கன்னா அது எலும்புகளுக்கு ரொம்ப நல்லதுங்க. அருகம்புல் ஜூஸ் தினந்தோறும் காலையில் சாப்பிட்டு வர்றது மூலமாக எலும்புகள் வந்து உறுதியாக இருக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சுவாச பிரச்சனைகளை வந்து சரி பண்ணக்கூடியது. ஆஸ்மா போன்ற பிரச்சனைகள் வந்து நுரையீரல் சம்பந்தமான வியாதிகள் இதனால் பாதிக்கப்பட்டவங்க பார்த்திங்கன்னா மூச்சு காற்று சுவாசிக்கும் போது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இவங்க பார்த்திங்கன்னா அருகம்புல் ஜூஸ் சாப்பிட்றதுனால நல்ல நிவாரணம் கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா தோல் வியாதிகளை வந்து சரி பண்ணக்கூடியது.
தோல் வியாதிகளுக்கு பார்த்திங்கன்னா அந்த அருகம்புல்லையும் மஞ்சளையும் எடுத்து அது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா தினமும் குளிக்கிறதுக்கு முன்னாடி மேனியில் பூசி குளிச்சுட்டு வரும்போது தோல் தொடர்பான பிரச்சனைகள் வந்து சரியாகும். இதை பயன்படுத்திட்டு வரும்போது படர்தாமரை போன்ற பிரச்சனைகளை கூட சரி பண்ணக்கூடியது. சிலருக்கு பார்த்திங்கன்னா சுற்றுப்புறங்களில் இருக்கக்கூடிய நுண்கிருமிகளால் தோலில் பார்த்திங்கன்னா படை புண்கள் போன்ற பிரச்சனை வந்து வரும். இந்த பாதிப்புகள் இருக்கிறவங்க தினமும் அருகம்புல் ஜூஸ் சாப்பிட்டுட்டு வரும்போது தோல் சம்பந்தமான வியாதிகள் வந்து விரைவில் வந்து குணப்படுத்தும். தேவையான அளவு இந்த அருகம்புல்லை நான் சொன்ன மாதிரி வச்சு எடுத்துகிட்டு சிறிதளவு மஞ்சள் சேர்த்து பச்சையாக கூட அரைச்சி உடலை தேய்ச்சிட்டு 1 மணி நேரம் ஊற வச்ச பின்னாடி குளிச்சுட்டு வரும்போது தோல் சம்பந்தமான அனைத்து வியாதிகளையுமே சரி பண்ணும். சொறி, சிரங்கு, புண்கள், படர்தாமரை, உடல் அரிப்பு போன்ற பிரச்சனைகள் அனைத்துமே வந்து சரியாகுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மேனி பளபளப்பாக கூட வந்து இந்த அருகம்புல்லை வந்து பயன்படுத்தலாம். பொடி போல் வளர்ந்துருக்கக்கூடிய இந்த அருகம்புல்லை எடுத்து நல்லா அரைச்சிட்டு அது கூட சிறிது வெண்ணெய் கலந்து காலையில் மாலையிலையும் வந்து சாப்பிட்டு வரது மூலமாக நம்முடைய மேனி வந்து பளபளப்பாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல பளபளப்பை வந்து கொடுக்கக்கூடிய இந்த அருகம்புல் கடைகளில் விற்கக்கூடிய காஸ்மெட்டிக் பொருட்களை வாங்கி நம்ம பயன்படுத்துறதுக்கு பதிலாக இந்த அருகம்புல்லை பயன்படுத்துவது ரொம்ப நல்லதுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வாதம் போன்ற பிரச்சனைகள் வந்து சரி பண்ணக்கூடியது. மூளையில் இருக்கக்கூடிய நரம்புகள் பாதிக்கப்படுறதுனால இந்த முகவாதம், பக்கவாதம் போன்ற நோய்கள் வந்து வருதுங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த அருகம்புல் ஜூஸை வந்து சாப்பிட்டுட்டு வரும்போது நரம்புகள் வந்து வலுப்பெற்று எப்படிப்பட்ட வாத நோய்களும் வந்து ஏற்படாமல் வந்து காக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த உடல் எடை பிரச்சனையும் வந்து சரி பண்ணக்கூடியது இந்த அருகம்புல் ஜூஸு. இன்று இருக்கும் அவசர வாழ்க்கை முறையில் பார்த்திங்கன்னா கட்டுப்பாடு இல்லாத உணவு முறைகளாலும் பலருக்கு உடல் பருமன் வந்து வருது. உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க பார்த்திங்கன்னா தினமும் காலையில் சாப்பிட்றதுக்கு முன்பு அருகம்புல் ஜூஸை சாப்பிட்டுட்டு வரும்போது உடல் பருமன் மற்றும் உடல் எடை வந்து குறையும். அடுத்தது பார்த்திங்கன்னா மூலம் போன்ற பிரச்சனைகளும் வந்து சரி பண்ணக்கூடியது இந்த அருகம்புல். மலத்துவாரத்தின் ஒரு பகுதி, அதாவது தோலின் ஒரு ஓரத்தில் ஒரு புடைப்பு போல் ஏற்படுவது தான் மூலம் அப்படின்னு சொல்லுவாங்க. மூல நோய் பார்த்திங்கன்னா பல வகையாக இருக்குது. எப்படிப்பட்ட மூல நோயால் பாதிக்கப்பட்டவர்களும் அருகம்புல் ஜூஸ் அருந்திட்டு வர்றது சிறந்த நிவாரணம் அளிக்குங்க. மூலத்தில் பார்த்திங்கன்னா ரத்த மூலம் உட்பட குணப்படுத்த வல்லது. ஆஸ்துமாவையும் வந்து சரி பண்ணக்கூடியதுங்க இந்த அருகம்புல். கட்டிகளை கரைக்கக்கூடியது, மண்ணீரல் வீக்கத்தை வந்து குறைக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி ஆயுர்வேதத்தில் பார்த்திங்கன்னா இந்த அருகம்புல் அதிகமாகவே பயன்படுத்திட்டு வராங்க. அதுபோல் பார்த்திங்கன்னா மனநோய்க்கும் கூட மருந்தாகும் இந்த அருகம்புல். இன்றைய நவீன வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா மன அழுத்தம் பார்த்திங்கன்னா எல்லோரையும் பாடாய்படுத்துது அப்படின்னே சொல்லலாம். மன அழுத்தம் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அந்த மன அழுத்தத்தினால் அவதிப்படுறவங்க பார்த்திங்கன்னா அருகம்புல் வழியில் வெறுங்காலுடன் நடக்கும்போது அந்த மன அழுத்தம் வந்து படிப்படியாக குறைஞ்சி அந்த மன அழுத்தத்துலேருந்து வந்து நமக்கு விடுதலை கிடைக்குங்க. மன தொடர்பான பிரச்சனை அனைத்துமே இந்த அருகம்புல் வந்து சரி பண்ணுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனையை வந்து சரி பண்ணக்கூடியது. அருகம்புல் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு சேகரித்து சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை வந்து 1-2 நறுக்கி 4 டம்ளர் தண்ணீர் ஊற்றி சிறிதளவு மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு 1 டம்ளராக காய்ச்சி நல்லா வடிகட்டி எடுத்துக்கிட்டு அதுக்குடன் பார்த்திங்கன்னா தேவையான அளவு பனங்கற்கண்டு சேர்த்து இளஞ்சூடாக தினமும் 2 வேளை குடிச்சிட்டு வரும்போது அதை வந்து தொடர்ந்து அப்படி சாப்பிட்டுட்டு வரும்போது வெள்ளைப்படுதல் பிரச்சனை வந்து படிப்படியாக வந்து சரியாகுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நரம்பு தளர்ச்சி பிரச்சனை வந்து சரி பண்ணக்கூடியது. ஒரு கைப்பிடி அளவு பசுமையான அருகம்புல்லை சேகரித்து எடுத்துகிட்டு நீரில் கழுவி அரைச்சிட்டு காலையில் மட்டும் காய்ச்சாத பாலில் கலந்து குடிச்சிட்டு வர்றது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. தொடர்ந்து 2 மாதங்கள் வரை குடிச்சிட்டு வரும்போது நரம்பு தளர்ச்சி வந்து கட்டுப்படும். ரத்த அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு இந்த அருகம்புல் ஜூஸ் குடிச்சிட்டு வர்றது மூலமாக அது வந்து சரி பண்ண முடியும். ரத்த சோகையும் நீங்கி ரத்தம் வந்து அதிகரிக்கும். இது பார்த்திங்கன்னா ரத்தத்தில் உள்ள சிவப்பணுக்களை அதிகரித்து நம்முடைய ரத்தத்தின் அளவை வந்து அதிகரிக்க ரொம்பவும் உதவியாக இருக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மூட்டு வலியை வந்து சரி பண்ணக்கூடியது. தினமும் வெறும் வயிற்றில் அருகம்புல் ஜூஸை குடிச்சிட்டு வர்றது மூலமாக நம்முடைய உடலுக்கு பார்த்திங்கன்னா புத்துணர்வு வந்து கிடைக்குதுங்க. இதை நம்முடைய எலும்புகளுக்கு கூட சத்துக்களை வந்து அளிக்கக்கூடியதுங்க. தினமும் காலையில் நடைப்பயிற்சி செய்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த அருகம்புல் ஜூஸை குடிச்சிட்டு வர்றது மூலமாக நல்ல பலன் கிடைக்கும். ஆஸ்மா பிரச்சனையை வந்து குணப்படுத்தக்கூடியதுங்க. தினமும் அருகம்புல் ஜூஸ் குடிச்சிட்டு வர்றது மூலமாக ஆஸ்மா பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்குங்க. ஆஸ்மா பிரச்சனை இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா தினமும் காலையில் அருகம்புல் ஜூஸ் குடிச்சிட்டு வருவது ரொம்ப நல்லது. மேலும் பார்த்திங்கன்னா இந்த சளி தொந்தரவு இருக்கிறவங்களுக்கும் இந்த அருகம்புல் ஜூஸ் வந்து நல்லதுங்க. சளியை விரட்டி கபத்தை வந்து வெளியே வந்து தள்ளக்கூடியதுங்க இந்த அருகம்புல்.
சளி தொந்தரவுக்கு இருக்கிறவங்களும் இந்த அருகம்புல் ஜூஸை வந்து தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரும்போது அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட முடியும். பொடுகை கூட நிற்கக்கூடியதுங்க. பொடுகுக்கு பார்த்திங்கன்னா மஞ்சள் மற்றும் அருகம்புல் கலந்து நல்லா அரைச்சிட்டு பேஸ்ட் போல் செஞ்சு வச்சுக்கிட்டு பின்னாடி அதை தலையில் தடவி சிறிது நேரம் கழித்து குளிச்சுட்டு வரும்போது நம்முடைய தலையில் இருக்கக்கூடிய பொடுகு வந்து சரியாகும். இளநரை பிரச்சனைக்கும் நல்ல தீர்வு வந்து கிடைக்குங்க. கண் பிரச்சனைகளையும் வந்து சரி பண்ணக்கூடியது இந்த அருகம்புல். அருகம்புல் பார்த்திங்கன்னா கண் பிரச்சனைகளுக்கு நல்ல நிவாரணம் தரும். சிறிதளவு அருகம்புல்லை எடுத்து அதை பொடியாக்கிட்டு ஒரு சொட்டு அருகம்புல் சாறை கண்ணில் விடுவது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வாறு செய்யும்போது கண் சிவப்பு, கண் எரிச்சல் போன்ற கண் பிரச்சனைகள் வந்து சரியாகுங்க. இப்படி பலவித நன்மைகள் அளிக்கக்கூடிய இந்த அருகம்புல்லை இனியாவது நம்முடைய உணவில் சேர்த்து கொண்டு நமது உடலை வந்து ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளும். இந்த அருகம்புல் பலவித நன்மைகளை நமக்கு உடலுக்கு அளித்தந்தாலும் முதன்முறையாக பழக்கமில்லாதவர்கள் பார்த்தீங்கன்னா நல்ல வைத்தியரின் ஆலோசனைப்படி எடுத்துக்கொள்ளுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். இதுபோல பல வீடியோக்களை காண நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலையும் அழுத்திக் கொள்ளுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. Hey there. Subscribe to my channel. And also press this bell icon.